வணக்கம் நண்பர்களே. ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் லைஃபை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி சந்தோஷமாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பல விஷயங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது தொடர்ந்து என்னை பார்க்கக்கூடிய விஷயம், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக அஃபிஷியலி ரிட்டையர்ட்னு சொல்லிட்டாங்க. 60 வயசுக்கு மேலே நீ ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு உனக்கு இது இல்லை. ஆனால் உண்மையிலே we are young at our heart. there is no doubt. மனதளவில் நம்ம யங்காக தான் இருக்கிறோம். அவங்க ஏதோ ஒரு யாழ்ஸ்டிக் வச்சுட்டு இனிமேல் வேணாயா அப்படிங்கிற சரி, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஏதாவது வேலை கிடைக்கட்டும் ஒரு சந்தோஷம் நம்ம வரோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 60 வயசுல நம்ம ரிட்டையர்ட் ஆகி இல்லை 58 வயசுல ரிட்டையர்ட் ஆனதுக்கு வந்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ ஒரு ஃபேஸ் ஆஃப் வாழ்க்கை தான் முடிஞ்சிருக்கு. பட் இன்னொரு ஃபேஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி அட்டகாசமாக எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஏஜ் இஸ் நாட் அன் இஷ்யூ. இட்ஸ் ஒன்லி எ நம்பர். நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் வயது என்பது மற்றவங்களாம் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு வயசாயிடுச்சு, we are young. என்ன கேட்டால் என்ன சொல்லலாம், ஐ எம் 67 இயர்ஸ் யங். யங் டீனேஜ் பாய்ஸ். நீ பிடிச்சிருந்தா இப்படி கேட்டால் போதும். ஆனால் டீனேஜ் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் ரீசைக்கிள் டீனேஜ் பையன் சொல்லிட்டு போகிறேன். அது வேறு விஷயம். ஸோ we should feel we are young, no doubt. நம்ம அப்படியே அது ஒரு ஃபீலிங்காக இருந்துட்டு இருப்போம். ஒரு 2 மாடி வரைக்கும் சாதாரணமாக மாடிப்படியில் ஏறியே பழகம் பண்ணுங்க. லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். என்னைக்காவது மூச்சு வாங்குற மாதிரி நிலமை இருக்குது, லக்கேஜ் இருக்குது அப்படின்னா மட்டும் லிஃப்ட்டில் போனால் போகிறோம். மற்றபடி கிவ் ஏ ப்ரோக்ராம் டு யுவர் மைண்ட், ஐ எம் யங், ஐ கேன் வாக், ஐ கேன் கிளைம் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருந்தாலே நம்ம யங்காக இருப்போம். ஒரு 65 வயசுல தான் வந்து கேஎஃப்சி வந்து ஆரம்பித்தார் அவர். கேஎஃப்சி சிக்கன் இது கம்பெனி ஆரம்பிச்சது 65 வயசுல தான் அவருக்கு. நம்மள மாதிரி 60 வயசுலன்னா ரிட்டையர் ஆகிட்டேன், இனிமேல் வீட்டுக்கு காய்கறி வாங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. we can do anything, we can start anything. ஏஜ் இஸ் நாட் a பேரியர். ஸோ நம்ம தான் அப்படி ஒரு தப்பாக நினச்சக்கூடாது. ஏஜ் அழுத்தி ரிட்டையர்ட் ஆனாலும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒரே ஒரு விஷயம், வீட்டில் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, மனுஷன் நல்லா தானே இருக்காரு, இன்னொரு வேலைக்கு ஏதாவது போகலாமே, சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க போறாரு, போகலாமே அப்படின்னு நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்பு கொடுக்காம நம்ம எதாவது என்கேஜாக கீப்பாக வச்சுட்டே இருக்கணும். ரொம்ப பிஸியாக வச்சுட்டு இருந்தால் இந்த தோணவே தோணாது அப்படிங்கிற விஷயம். இப்போ அடுத்த முக்கியமான சேலஞ்ச் என்னன்னு கேட்டால், ஹவு டு கில் த டைம் வித்தவுட் ஸ்பெண்டிங் மணி. கையில் இருக்கிற பைசாவை கரைக்காமல், செலவு பண்ணாமல் இருக்கிற நேரத்தை எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். ஸோ அதுக்கு நம்ம பல வழிகள்லாம் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பட் உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கணும். ஏன்னா காலையில் கொஞ்சம் மெதுவாக எழுந்திருக்கலாம், மெதுவாக குளிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒரு ஒரு நாளைக்கு பகலில் கூட தூங்கலாம். என்னை பொறுத்தவரை பகலில் தூங்க மிக மிக கம்மி. வீக்லி ஒரு நாள் தூங்கினா பெரிய விஷயம், 1 ஹவர் தூங்கினா பெரிய விஷயம். தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். தூங்கினா நம்ம பிரைட்டாக இருக்க முடியாது, அடுத்த ஒரு நாள் செஷன் எடுக்க முடியாது. ஸோ அந்த அளவு பிரைட்டாக நம்ம வச்சுக்கணும், அப்படி என்கேஜாக வச்சுக்கணும்னு நான் நினச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களை என்கேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபுல் டே ஏதாவது என்கேஜாக வச்சுக்கோங்க. மேபி வீட்டுக்கு டெய்லி போய் காய்கறி வாங்கிட்டுலாம், பால் போய் வாங்கிட்டு வரலாம், நியூஸ் பேப்பர் போய் வாங்கிட்டு வரலாம், கீப்பர்ஸ் பேரன் பேத்தியை ஸ்கூலில் விடலாம், கூட்டு வரலாம், டியூஷன் சென்டர் போகலாம், கூட்டு வரலாம், கோவில் கொண்டு போகலாம். கோவில் ஒரு குழு டீமாக டெய்லி மீட் பண்ணலாம். நம்ம பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பேர் இருந்தால் ரிட்டையர்ட் ஆனவங்க வயசானவங்களாம் டெய்லி ஒரு நாள் மீட் பண்ணலாம். சாயங்காலம் ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணி 7:30 மணி வரைக்கும் மீட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ். ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோட கலந்துக்கோங்க. தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை தனியாக வந்து ஐசோலேட் பண்ணிக்காதீங்க. ஒரு குரூப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு பிடித்த ஹாபி ஏதாவது, அதெல்லாம் நான் மறந்தே போச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதை காசாக்குனா கூட காசாக்கலாம். பட் ஹாபின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. அதையே நீங்கள் மிஸ் பண்ணோம். நிறைய ஹாபிஸ் எனக்கு இருக்குது, ஏதோ எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபுல்லாக, ரைட்டா? ஸோ டியூஷன் எடுக்கலாம். தெரிஞ்ச விஷயத்த குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம். சோஷியல் மீடியாவில் வந்து நல்ல தகவல்களை எங்கே இருந்தால் கலெக்ட் பண்ணி போடலாம். உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களோட இதில் வந்து நிறைய தகவல் இருக்குன்னு சொல்லி மக்கள் வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் பண்ணலாம். அப்போ நிறைய தகவல் கலெக்ட் பண்ணணும், நிறைய தேடணும் அப்படிங்கிறது. ஆன்மீக ரீதியாக போகிறதா ஆன்மீக ரீதியில் நீங்கள் போடலாம், ரைட்டா? ஸோ உண்மையாக ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கம்ப்ளீட் ஃப்ரீ நீங்கள். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரே ஒரு பாஸ் மட்டும்தான், உங்கள் மனைவி மட்டும்தான். இந்த பாஸ்ட்டை கெட்ட பேர் வாங்காமல் ரிலேஷன்ஷிப் பில்டிங்கை மட்டும் ஜாகிரதையாக பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ஸோ திட்டு வராமல் விழாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா ஒரு ஆளாக இருக்க முடியுமோ அதை பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். ரிட்டையர்ட் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரைட்டா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். நன்றி. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். தேங்க்யூ.